இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எஸ்சி பட்டியலில் உள்ள சாதிகளை பிரித்து உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு அருந்ததியர் சமூக பிரிவினருக்கு உள்ஒதுக்கீடு வழங்க இயற்றியுள்ள சட்டமும் செல்லுபடியாகும் என்றும் அது தெரிவித்திருக்கிறது என்றும் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்பதாகவும் தெரிவித்துள்ளார். அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கூட்டிய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனை வரவேற்று ஆதரித்து கருத்துக்களை தெரிவித்ததாகவும் தமிழ்நாடு அரசு இயற்றிய சட்டமும் அது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுத்த நிலைப்பாடும் மிக சரியானவை என்பதை இன்றைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு புலப்படுத்தியுள்ளதாகவும் இந்த தீர்ப்பை அளிக்கும்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு உரிய ஆதாரங்களை அளிக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். அதுவும் வரவேற்கத்தக்கது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். 7 நீதிபதிகள் கொண்ட இந்த பேரமர்வில் சில நீதிபதிகள் எஸ்சி பிரிவினருக்கும் கிரிமி லேயர் எனும் வருமான வரம்பை அளவுகோலாக கொள்ளும் ஒரு முறையை அறிமுகப்படுத்த வேண்டும். முதல் தலைமுறையில் இடஒதுக்கீடு பெற்று முன்னேறிவிட்டால் அவர்களுக்கு மீண்டும் இடஒதுக்கீட்டு சலுகை வழங்கக்கூடாது என்று கருத்து தெரிவித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளதாகவும் எஸ்சி பிரிவினருக்கு அளிக்கப்பட்ட இடஒதுக்கீடு மாநில அரசுகளாலும் ஒன்றிய அரசாலும் எந்த துறையிலும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டது இல்லை என்றும் அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய பல்லாயிரக்கணக்கான பணியிடங்களை காலியாக வைத்திருந்து அவற்றை மற்றவர்களை கொண்டு நிரப்பும் தந்திரத்தை மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் நெடுங்காலமாக பின்பற்றி வருகின்றன என்றும் இதனால் லட்சக்கணக்கான பின்னடைவு காலி பணியிடங்கள் உள்ளதாகவும் இதற்காக பல வழக்குகள் தொடுக்கப்பட்டு நீதிமன்றங்களில் நிலுவையில் இருப்பதாகவும் இடஒதுக்கீடே நிறைவு செய்யப்படாத நிலையில் கிரீமி லேயர் முறையை புகுத்தி இடஒதுக்கீட்டுக்கு தகுதியானவர்களை நீக்க முயற்சிப்பது எந்த விதத்திலும் நீதியாகாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எஸ்சி மக்களின் பணி நியமனம் பதவி உயர்வு முதலான விஷயங்களில் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் எதிரான தீர்ப்புகளையே வழங்கி வருகிறது என்றும் நீதித்துறையில் சமூக நீதி இல்லை என்பதன் விளைவே இது என்றும் இந்த தீர்ப்பில் கிரீமியர் தொடர்பான கருத்துக்கள் ஆணையாக பிறப்பிக்கப்படவில்லை என்றும் எனவே அவற்றை நீதிபதிகளின் கருத்துக்களாக மட்டுமே எடுத்துக் கொள்ள வேண்டுமே தவிர தீர்ப்பின் ஒரு பகுதியாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அதை ஒன்றிய புறக்கணிக்க வேண்டும் என்றும் உள்ஒதுக்கீடு வழங்கும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு இருக்கிறது என்ற இந்த தீர்ப்பை சில மாநில அரசுகள் தமது அரசியல் லாபத்துக்காக பட்டியலின மக்களின் ஒற்றுமைக்கு எதிராக பயன்படுத்தக்கூடும் என்றும் அது குறித்த விழிப்புணர்வோடு இந்த பிரச்சினையை அணுக வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார்.